வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் காத்தாடி திருவிழா இன்று துவங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஆரோவில் இசையம்பலம் பள்ளியின் சார்பில் ஆலங்குப்பம் ஏரியை சுற்றி சுமார் 1200 பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்காக பிரதமரின் வீட்டு கதவு எப்பொழுதும் திறந்திருக்கும் என புதுச்சேரி பாஜக கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் புதுச்சேரி பாஜக கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி மாநில அந்தஸ்தை பெற்றுத்தரவில்லை. மத்தியிலும் மாநிலத்திலும் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. ஆனால் அப்போதெல்லாம் மாநில அந்தஸ்து கேட்டு பெற்றுத்தரவில்லை என குற்றம் சாட்டினார். தற்போது பாஜக ஆட்சியில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர உறுதுணையாக இருப்போம். பிரதமர், உள்துறை அமைச்சர் வீட்டு கதவுகள் புதுச்சேரி முதலமைச்சருக்காக திறந்தே இருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமியை டெல்லிக்கு அழைத்து செல்வது எங்கள் கடமை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கான தகுதியான சூழல் உருவாக வேண்டும். அதற்கான முயற்சிகளில் பாரதிய ஜனதா தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது என செல்வ கணபதி தெரிவித்தார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிமைகள் இல்லை. அவர்கள் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கிறோம். அவர்களுக்குரிய உரிமை உள்ளது. அதன் அடிப்படையில் சில குற்றச்சாட்டுகள், கருத்துக்களை முன்வைத்தனர். தங்கள் தொகுதிக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை கேட்டனர். அவர்கள் டெல்லிக்கு சென்று புகார் செய்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை. மாநில வளர்ச்சிக்காகத்தான் அனைவரும் பாடுபடுகிறோம். இன்னும் 2 ஆண்டுகளில் புதுவை பெஸ்ட் புதுவையாக மாறும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி தெரிவித்தார். யூனியன் பிரதேசமாக ஜம்மு காஷ்மீரும் இந்தியாவின் ஒரு மாநிலம். அங்கே கலந்து கொண்டிருப்பது நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய தேசிய கொடி. அவர்களுக்கென்று ஒரு தனி சட்டம் இருந்தது. அந்த சட்டம் நீக்கப்பட்டு மருத்துவ படிப்புகளுக்கான கல்வி கட்டணத்தை புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்குரிய இடஒதுக்கீடு பெறுவது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் உள்ள 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்கு 240 இடங்களை அளிப்பதாக முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மருத்துவ கல்வி கட்டணம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணம்மா தலைமையில் கல்வி கட்டண நிர்ணய குழு கூடியது. இதில் முதுகலை மருத்துவம், இளங்கலை மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் செவிலியர் படிப்புகளுக்கு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பழைய கல்வி கட்டணமே நிர்ணயிக்கப்பட்டது. இதன்படி 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இள மருத்துவ படிப்பிற்கு அரசு இடஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய், நிர்வாக ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களுக்கு 16.50 லட்சம் ரூபாய், NRI ஒதுக்கீட்டிற்கு 21 லட்சம் ரூபாய் என பழைய கட்டணமே நிர்ணயம் செய்யப்பட்டது. இதேபோல் முதுகலை மருத்துவ படிப்பிற்கு அரசு ஒதுக்கீட்டிற்கு 6.5 லட்சம் ரூபாய், நிர்வாக ஒதுக்கீட்டிற்கு 33.90 லட்சம் என பழைய கட்டணமே நிர்ணயம் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ தர்மராசா பாஞ்சாலியம்மன் கோவிலில் அம்மனுக்கு நடைபெற்ற 108 திருவிளக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பீமகவுண்டர் பாளையம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ தர்மராசா பாஞ்சாலியம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஸ்ரீ பாஞ்சாலியம்மன் அவதார நட்சத்திர விழாவையொட்டி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் முன்பு மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு திருவிளக்கிற்கு ஏராளமான பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் காத்தாடி திருவிழா இன்று துவங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. புதுச்சேரி அரசு சுற்றுலாவை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. புதுச்சேரி என்றாலே பல வகையான மதுபானங்களும் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மது வகைகளும் பறந்து விரிந்து காணப்படுகிறது. இதற்காகவே பல்வேறு நாடுகளில் இருந்தும் மாநிலங்களில் இருந்தும் புதுச்சேரிக்கு அதிக அளவில் மது பிரியர்களும் சுற்றுலா பயணிகளும் வருகை தருகின்றனர். இது மட்டுமில்லாமல் புதுச்சேரி கடற்கரை பகுதி 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு மணல் பரப்பால் அமைந்துள்ளது. கடற்கரை பகுதியை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக உருவாக்க அரசு தனியார் பங்களிப்புடன் மெரினா கடற்கரை, பாரடைஸ் கடற்கரை, ஈடன் கடற்கரை போன்ற 5க்கும் மேற்பட்ட கடற்கரையை உருவாக்கியுள்ளது.
இங்கு உணவு வகைகள், சிறுவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள், பொழுதுபோக்கு பூங்கா உள்ளிட்டவை நிறுவப்பட்டுள்ளது. இதனால் நாளுக்கு நாள் புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விப்பதற்காக பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளும் கடற்கரை பகுதியில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் அருகே உள்ள ஈடன் கடற்கரையில் மிக பிரம்மாண்டமான காத்தாடி திருவிழா புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தியது. இந்த காத்தாடி திருவிழாவை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். பிரான்ஸ், ஜெர்மனி, தாய்லாந்து, மலேசியா, சுவிட்சர்லாந்து, வியட்நாம் மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் சர்வதேச காத்தாடி அணிகளை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட காத்தாடி விடும் வீரர்கள் கலந்து கொண்டு டால்பின்கள், குதிரை, பூனை, சுறாமீன், நீல திமிங்கலம், பட்டாம்பூச்சி, தங்க மீன்கள், பாம்பு, கரடி, மிக்கி மவுஸ், ஆக்டோபஸ், கொரில்லா என 250க்கும் மேற்பட்ட காத்தாடிகளை வானத்தில் பறக்கவிட்டு வண்ணமயமான கடற்கரையாக அலங்கரித்தனர். வார இறுதி நாள் என்பதால் அதிக அளவில் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் காத்தாடி திருவிழாவை கண்டு களித்தனர். கார்ட்டூன் கதாபாத்திரங்கள், கடல்வாழ் உயிரினங்கள் என வெவ்வேறு வடிவ காத்தாடிகள் கண்கவர் வண்ணங்களில் நீலவான பின்னணியில் வானில் பறந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரியில் சுற்றுலா வளர்ச்சி நடவடிக்கைகள் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. கடற்கரையில் காத்தாடி திருவிழா நடத்தப்படுவது மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. புதுச்சேரியில் சுற்றுலா திட்டங்கள் அதிக அளவில் இருப்பதினால் அதிகமாக விரும்பி வரும் பகுதியாக உள்ளது என்று சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். அடுத்த 2 நாட்களும் சின்ன வீராம்பட்டினத்தில் கடற்கரை பகுதியில் காத்தாடி திருவிழா நடைபெறுகிறது. பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து காத்தாடி திருவிழாவை அரசு நடத்தும் என சபாநாயகர் செல்வம் கூறினார். காஞ்சிமா முனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ் துறையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. காஞ்சிமா முனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ் துறையில் நடைபெற்ற கருத்தரங்கில் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் ரேவதி இலக்கியமும் இளையோர் வாழ்வும் எனும் தலைப்பில் கருத்துரை வழங்கினார். அறிவியல் படித்தால் புற வாழ்க்கை நன்றாக அமையும், தமிழ் படித்தால்தான் வாழ்க்கை இனிதாகும். நாம் உண்கின்ற உணவு பலர் உழைப்பால் கிடைத்தது, நாம் நடக்கின்ற சாலை பலர் உழைப்பால் கிடைத்தது, நாம் பயணிக்கின்ற வாகனம் பலர் உழைப்பால் கிடைத்தது. அனைத்து பயன்களையும் பிறரிடமிருந்து பெற்றுவிட்டு நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டுமா வேண்டாமா, இதனை புரிந்து கொள்ளத்தான் அறிவு தேவை. அதைத்தான் இலக்கியங்கள் கற்றுக் கொடுக்கின்றன. அவ்வாறு வாழும் வாழ்வே புகழை தரும். அதைத்தான் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என குறிப்பிட்டார் திருவள்ளுவர். அறிவில் நாகரீகத்தில் உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக பேசிக்கொள்ளும் இக்காலத்தில் பெண்களை கிண்டல் செய்வது, கொலை செய்வது தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. பெண்ணுக்கு பாதுகாப்பு தரவும் இரவில் திருடர் அச்சம் நீங்கவும் கதவை தட்டிய பாண்டிய மன்னன் பின் அச்செயலே அவளுக்கு களங்கத்தை ஏற்படுத்திடுமோ என எண்ணினான். தன் கையையே வெட்டி கொண்டான். பொற்கை பாண்டியன் என்னும் புகழ் பெற்றான். பெண்ணை பாதுகாத்தால்தான் நாடு உயரும் என எண்ணிய மன்னர்கள் வாழ்ந்த காலம் அக்காலம். இதைத்தான் தமிழ் இலக்கியங்கள் கற்றுக் கொடுக்கின்றன. இவற்றையெல்லாம் இன்று இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென பேசினார். நிறுவனத்தின் தமிழ்துறை தலைவர் கிருஷ்ணகுமார் தலைமை தாங்கினார். அன்புடன் வீட்டை காப்பதும் வீரத்துடன் நாட்டை காப்பதுமே இளைஞர் கடமை என்பதை இலக்கியங்கள் உணர்த்தியுள்ளன. இவை இரண்டிலும் எத்தனை இடர்பாடு வரினும் அதனை தகர்த்தெறிதல் வேண்டும். இதனையே களிறு பெயர்ந்து எரிதல் காலைக்குள் கடன் என புறநானூறு குறிப்பிடுகிறது என எடுத்து காட்டி சிறப்புரைக்கு நன்றி கூறினார். முதுகலை மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி மரப்பாலம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப்பள்ளி என முப்பெரும் பள்ளிகளின் சார்பில் 68ஆம் ஆண்டு விளையாட்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மரப்பாலம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப்பள்ளி, ஒயிட் டவுனில் உள்ள டே அட்வென்டிஸ்ட் உயர்நிலைப்பள்ளி, மரப்பாலத்தில் உள்ள ICSE பள்ளி என முப்பெரும் பள்ளிகளின் சார்பில் விளையாட்டு விழா புதுச்சேரி கோரிமேடு காவல்துறையினர் விளையாட்டு திடலில் சிறப்பாக பள்ளிகளின் சார்பில் கொண்டாடப்பட்டது. முப்பெரும் பள்ளிகளின் சார்பில் 68வது ஆண்டின் விளையாட்டு விழாவின் தொடக்கமாக இறை வணக்கத்தை பள்ளி தலைமை ஆசிரியர் ரமணன் வாசித்தார். மாணவர்கள் அனைவரும் ஆர்வமுடன் அவர்களின் விளையாட்டு உடையான மஞ்சள், பச்சை, வெள்ளை, சிவப்பு வண்ணத்தில் கொடியேந்தி அணிவகுத்து வந்தனர்.
தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பரிசுகளை வென்ற முப்பெரும் பள்ளிகளின் மாணவ மாணவிகள் அனைவரும் விளையாட்டு தீபத்தை ஏந்தி விளையாட்டு திடலை வலம் வந்து விளையாட்டு தீப ஒளியை ஏற்றி வைத்தனர். விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் பள்ளியின் முதல்வர் ஸ்வர்ஜன் சுகுமார் அனைவரையும் வரவேற்று முன்னிலை வகித்து மாணவ மாணவிகளை வளர்க்க வேண்டிய விதம் குறித்தும் விளையாட்டின் அவசியம் குறித்தும் பெற்றோரை மாணவர்கள் மதிக்க வேண்டிய அவசியம் குறித்தும் உரையாற்றினார். விழாவிற்கு புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கண்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து விழாவினை தொடங்கி வைத்தார். மேலும் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் குறித்தும் போதைப் பொருள் மற்றும் செல்போன் போன்றவற்றை தவிர்க்க வேண்டிய அவசியம் குறித்தும் சிறப்புரையாற்றினார். பின்னர் ஓட்டப்பந்தயம், கோகோ, வாலிபால், கபடி போன்ற விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கி பாராட்டினார். விழாவிற்கு புதுச்சேரி பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை தலைவரும் பேராசிரியருமான முனைவர் வினோத்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விளையாட்டு திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் குறித்தும் அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் வேலை வாய்ப்பிற்கும் விளையாட்டு அவசியமான ஒன்று என்பதை விளக்கி கூறினார். மேலும் குண்டு எறிதல், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், தொடர் ஓட்டம் போன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயமும் பதக்கமும் வழங்கி பாராட்டினார். விழாவில் பங்கு பெற்ற பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பள்ளியின் பொருளாளர் அப்பல்லோ ஜோசப் நன்றி கூறினார். இவ்விளையாட்டு விழாவில் 460க்கும் மேற்பட்ட பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. விழாவில் 3 பள்ளிகளை சேர்ந்த 2300க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பங்கு கொண்ட பெற்றோர்களுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்களான ஸ்ரீதர், திலீபன், முருகன், சிங்காரவேலன், ரேவதி, ரோசி மற்றும் பள்ளியின் பிற ஆசிரியர்கள் செய்திருந்தனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் முத்து பல்லக்கு உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி பெருவிழா தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய ஆடி திருவிழாவில் தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இதன் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா கடந்த வாரம் வெள்ளி அன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து செங்கழுநீர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அம்மனின் முத்து பல்லக்கு உற்சவம் மின் அலங்காரங்களால் செய்யப்பட்டு மாட வீதிகளில் பக்தர்கள் புடைசூழ திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் நடைபெற்ற பூஜையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் ஆகியோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் திருப்பணி குழுவினர், மக்கள் பாதுகாப்பு குழுவினர்கள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர்.
மன்னாத சுவாமி ஸ்ரீ பச்சை வாழியம்மன் ஆலய தீமிதி திருவிழா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதி டோல்கேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மன்னாத சுவாமி ஸ்ரீ பச்சை வாழியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம், அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஜீவானந்தம் 90 ஸ்டார் நண்பர்கள் குழு சார்பாக வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாதுகாப்பான பயணம் தொடர ஒளிரும் மின்னட்டை வழங்கப்பட்டது. புதுச்சேரி காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 90ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர் குழு ஜீவானந்தம் 90 சார்பாக வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இரவு நேர பாதுகாப்பான நடைப்பயணம் அமைய குழு சார்பாக ஒளிரும் மின்னட்டை வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரில் உள்ள திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் தொடங்கி கடலூர் சாலை வரை சாலையில் சென்றவர்களுக்கு அவர்களது வாகனம், பேக் மற்றும் உடைமைகளில் ஒட்டப்பட்டு பாத யாத்திரை பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் அமைய வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். இதனை கண்ட பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஜீவானந்தம் 90s குழுவினரை மனதார வாழ்த்தினர். ஸ்டிக்கர் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சுமார் 8 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுமார் 8 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 7,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மோட்டார் வாகனத்தை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை கள அதிகாரி கருணாநிதி மற்றும் அதிகாரிகள் அன்பரசன், ஸ்ருதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தலைவர் ஐயனார், பொதுச் செயலாளர்கள் முத்தாலு முரளி, சிவசங்கர், ஓபிசி அணி சீனு, கிளைத்தலைவர் முரளி, இளைஞர் அணி பிருத்திவிராஜ், எஸ்சி அணி சிலம்பரசன், கட்சி நிர்வாகிகள் கவிதா, ஜெகன், ஆனந்த், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆரோவில் இசையம்பலம் பள்ளியின் சார்பில் ஆலங்குப்பம் ஏரியை சுற்றி சுமார் 1200 பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில் இசையம்பலம் பள்ளியில் கடந்த 2 வருடங்களாக பல்வேறு பாடத்திட்டங்களை செய்து வருகின்றனர். அதில் முக்கியமானதாக கருதப்படும் பனைமரத்தை பற்றி மாணவர்கள் ஆழ்ந்து கற்று வந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு இசையம்பலம் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு அருகில் உள்ள பாவேந்தர், விஜயாஞ்சலி பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆலங்குப்பம் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் முன்னிலையில் பனை விதை நடும் விழா தொடங்கியது. முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகள் பனைமரத்தின் பயன்களை கோஷமிட்டுக் கொண்டு ஆலங்குப்பத்தை சுற்றி பனை விதை வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வந்து பொதுமக்களிடையே பனைமரத்தின் பயன்கள், நன்மைகள், இயற்கையை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து ஆலங்குப்பம் ஏரியை சுற்றி 1200 பனை விதைகள் மாணவர்களால் விதைக்கப்பட்டது. இதில் அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் பனை விதைகளை விதைத்தனர். முடிவில் மாணவர்களுக்கு சத்தான சிற்றுண்டி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆரோவில் இசையம்பலம் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் அப்பகுதி கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.
And the areas are really a blessing. They hold water for the whole village, not only for human beings. So many, all part of a large family. So we are extending that definition to all forms of life. இல்ல இப்ப வீடியோஸ் எடுக்கறேன். அதோடைய கூரை அதெல்லாம் நம்ம வீட்டு கட்டை யூஸ் ஆகும். அந்த வீட்டுக்குள்ளே அது சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக காப்போம். நன்றி. காப்போம் 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 காப்போம். மண்ணரிப்பை தடுக்க பல மரங்களை நட்டு ஒழுக்கமாக இருப்பது நமது சுதந்திரம். பனை விதைகளை இருக்காங்க, ஆனால் நம்ம பிள்ளைங்களோட அதை நட்டுறது இன்னும் இன்று வரை வந்து நம்முடன் வழங்கி வருகிறது. இப்போ வந்து என்னன்னா அதிக அளவில் மரங்கள். புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் சர்வதேச காத்தாடி திருவிழாவை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் சர்வதேச காத்தாடி திருவிழா சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் தொடங்கி 3 நாட்கள் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த சர்வதேச காத்தாடி திருவிழாவை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். இந்த காத்தாடி திருவிழாவில் தாய்லாந்து, வியட்நாம், ஜெர்மன் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு வடிவங்களில் காத்தாடிகளை பறக்கவிட்டனர். இந்த சர்வதேச காத்தாடி திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை ஈடன் கடற்கரை நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்துள்ளனர். புதுவை வில்லியனூர் அருகே உள்ள திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தின் ஆற்றங்கரையில் புதிதாக 108 அடி சிவன் சிலை அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் முதல் தளம் அமைக்கும் பணி பூஜை செய்து தொடங்கி வைக்கப்பட்டது. புதுவை வில்லியனூர் அருகே உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நதிக்கரை ஓரம் 108 அடி சதாசிவர் சிலை அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த 6 மாத காலமாக நடைபெற்று வருகிறது. இதில் 3 தளத்தின் மீது சிலை அமைக்க உள்ள நிலையில் முதல் தளத்தில் தளம் அமைக்கும் பணி தொடங்கியது. சுமார் 1500 சிமெண்ட் மூட்டைகள் கொண்டு 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை வைத்து முதல் தளம் அமைக்கும் பணி நடைபெற்றது. முதல் தளத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு தனி சன்னதிகள் அமைக்க உள்ளது. அதற்கான தளம் ஓட்டும் பணியினை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 2வது தளத்தில் 12 ராசிகளுக்கும் 3வது தளத்தில் 9 நட்சத்திரங்களுக்கான தனி சன்னதி அமைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கான பணிகளை சதாசிவர் அறக்கட்டளை மூலம் பணிகள் நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியில் ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை குருக்கள் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஓம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்று, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. சர்வமங்கல பஞ்சமுக தீபம் தருகையாம். எல்லாருமே கையில எடுத்து கையில நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே. பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி சார்பாக புதுச்சேரி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி சார்பாக புதுச்சேரி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனுடைய துவக்க நிகழ்ச்சியாக லாஸ்பேட்டை தொகுதியில் புதுச்சேரி மாநில பாஜக மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் வேல்முருகன், லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் பிரகாஷ், உழவர்கரை மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜசேகர் என்கிற பிரகாஷ் மற்றும்
ஓபிசி அணி நிர்வாகிகள், மாநில, மாவட்ட, தொகுதி, அணி பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சிக்னல்களை புதுச்சேரி போக்குவரத்து துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநிலத்தில் சேதமடைந்துள்ள போக்குவரத்து சிக்னல்களை அரசு சார்பில் 36 இடங்களில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய போக்குவரத்து சிக்னல்களாக மாற்றம் செய்யப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சிக்னல்களை புதுச்சேரி மாநில போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி காவல்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். அப்பொழுது காரைக்கால் மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி, புதுச்சேரி மாநிலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு பகுதிகளில் புதிதாக போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும், புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குற்ற சம்பவங்களை தடுக்க சாலைகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். கன்னியாகோவில் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை பச்சை வாழை அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி பகுதிக்குட்பட்ட டோல்கேட் கன்னிக்கோவில் பகுதியில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை பச்சை வாழியம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் 10 நாட்கள் திருவிழாவாக நடைபெறுவது வழக்கம். அதில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையான முறையில் நடைபெறும். அதுபோல் இந்த ஆண்டும் 15ஆம் தேதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து சங்கராபரணி ஆற்றில் நீர் திரட்டி வந்து கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. அதனைத் 4 நாட்கள் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் 3 நாட்கள் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து சர்வ அலங்காரத்துடன் மணவெளி ஆர்கே நகர் ஊர்களின் மாட வீதியாக சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக வெள்ளிக்கிழமை அன்று அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை தெய்வத்திற்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றில் நீர் திரட்டி அக்னி கரகம், அலங்கார கரகம், சக்தி கரகம் சர்வ ஆங்காரத்துடன் வெகு விமரிசையான முறையில் மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் தீமிதி குண்டத்தில் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை தீமிதித்து நிறைவேற்றினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுவை சபாநாயகரும் மணவெளி சட்டமன்ற உறுப்பினருமான செல்வம், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் மற்றும் முன்னாள் அரியாங்குப்பம் சேர்மன் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பர்வத ராஜகுல மரபினர்களின் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் உள்ள மன்னாதீஸ்வரர் பச்சை வாழியம்மன் ஆலயத்தின் தற்போதைய நிர்வாக குழுவினர்கள் தலைவர் இளங்கோவன், செயலாளர் இதயவேந்தன், பொருளாளர் கணேசன் மற்றும் அரியாங்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் நாகலிங்கம், மணவெளி பஞ்சாயத்து தலைவர் சங்கர் என்கிற கிருஷ்ணமூர்த்தி, ஆர்கே நகர் பஞ்சாயத்து தலைவர் முத்துராமன் ஆகியோர் தலைமையில் அனைத்து பஞ்சாயத்து உறுப்பினர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் ஒருங்கிணைந்து விழாவினை சிறப்பித்தனர். Oh!
தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. விழுப்புரம் மாவட்டம் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மயிலம் ஒன்றியத்தில் உள்ள கிராமங்களில் வீடு கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மயிலம் ஒன்றியத்தில் உள்ள கிராமங்களில் வீடு கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு மயிலம் ஊராட்சி அலுவலகத்தில் மயிலம் ஒன்றிய பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமை வகித்தார். வட்டார வளர்ச்சி அலுவலர் ராமதாஸ் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு 2,59,58,100 ரூபாய் மதிப்பீட்டில் 79 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான உத்தரவு ஆணைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆட்சியில் தீப்பிடிக்காத கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கும் திட்டத்தினை இந்தியாவிலேயே முதலில் அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். ஒன்றிய அரசின் நிதி உதவி இல்லாமல் முதலில் கலைஞர் தீப்பிடிக்காத கான்கிரீட் வீடுகளை கட்டி கொடுத்த பெருமை கலைஞருக்கு அன்றும் இன்றும் இருக்கிறது. அவர் வழியில் இன்று திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு கலைஞர் கனவு இல்லம் வீடுகள் கட்டும் திட்டத்தில் தமிழகம் முழுவதும் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் 4700 வீடுகள் கட்டுவதற்கும் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் ஒரு வீட்டிற்கு 3,53,000 முழுவதும் தமிழக அரசின் நிதியில் கட்டுவதற்கு நிதியை ஒதுக்கீடு செய்ய உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான், ஒன்றிய அரசு தொகுப்பு வீடுகள் கட்டுவதற்கு கொடுக்கும் நிதியை காட்டிலும் 2 மடங்கு கூடுதலாக தொகை கொடுத்து கிராமத்தில் தொகுப்பு வீடுகளை கட்டுவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும், கடந்த 3 ஆண்டுகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் மற்றும் 15,000 கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூறினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, ஒன்றிய செயலாளர்கள் மணிமாறன், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வெண்பா, ஒன்றிய கவுன்சிலர் செல்வகுமார், மாவட்ட அணி அமைப்பாளர்கள் அன்சாரி, செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மாவட்டத்தில் 1 லட்சம் வீட்டில் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் 4200 வீடுகள். இந்த 4200 வீடுகள் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒன்றியங்களும் 13 ஒன்றியங்களை உள்ளடங்கிய இந்த காலகட்டத்தில் இப்போ கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த வடநெற்குணம் கிராமத்தில் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பில் கலச விளக்கு வேள்வி பூஜை நடைபெற்றது. மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் செந்தில்குமார் வழிகாட்டுதலுடன் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த வடநெற்குணம் கிராமத்தில் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பில் கலச விளக்கு வேள்வி பூஜை விழுப்புரம் மாவட்ட துணை செயலாளர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டை மன்ற தலைவர் செல்வம் செய்திருந்தார். இதில் வேள்விக்குழு ஜான்சி, நிர்மலா, தேவகி, கார்த்திக், முத்தமிழ், கபூர் கார்த்தி, மவுர் அரசி, லட்சுமி, வர்ஷா ஆகியோர் வேள்வியை சிறப்பாக நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக சமுதாய பணியாக பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
திண்டிவனம் அருகே கீழ் ஆதனூர் கிராமத்தில் நியாய விலைக் கடை கட்டக்கோரி பொதுமக்கள் போராட்டம் அறிவித்து மனு அளித்தனர். திண்டிவனம் அடுத்த கீழ் ஆதனூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதியில் புதிய நியாய விலைக் கடை கட்டக்கோரி கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்களால் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்பு இந்த பகுதியில் பகுதி நேர நியாய விலைக் கடை அமைக்க துறை சார்ந்த அதிகாரிகளால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டதால் இங்குள்ள தனிநபர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நியாய விலைக் கடை கட்டிடம் கட்ட பலமுறை பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிய வருகின்றது. இதனால் இங்குள்ள பொதுமக்கள் மற்றும் மூத்த குடிமக்கள், கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டோர் தங்களது குடும்பத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை வாங்குவதற்காக சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டு உள்ளது. இதனால் இங்குள்ள பொதுமக்கள் வருகின்ற 2/9/2024 அன்று இந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் கீழ் ஆதனூர் பகுதியில் உள்ள 118 குடும்ப அட்டைகளை வட்டாட்சியரிடம் திரும்ப ஒப்படைத்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இந்நிலையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரியிடம் பொதுமக்கள் மனுவை அளித்தனர். வேறு பேர் மாற்றிட்டாங்க. இந்த பள்ளியில் வந்து மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. ஒரு பேர் 275, ஒரு பேர் 125. அது மாற்றணும் ஆட்சி முடியாது. இங்கே இருக்கவங்க போய் வாங்குறதுக்கு போக்குவரத்து வசதியோ எந்த விதமான வசதி இல்லாத போய் வாங்க முடியல. இது குறித்து வந்து 2 வருஷம் நீங்கள் தீர்மானம் போடணும். 7/2022 இந்த கிராமத்தில் தீர்மானம் 11 படி ஒரு தீர்மானம் போட்டு அது மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி அதற்கு அனுமதியும். அபாகஸ் போட்டியில் அசத்திய 100 குழந்தைகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அடுத்த சி தாதனூர் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் 100 மாணவ மாணவிகள் குளோபல் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் நிறுவனம் கடந்த மார்ச் 17இல் சர்வதேச அளவில் நடத்திய அபாகஸ் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். இதையடுத்து வெற்றி பெற்ற 100 மாணவ மாணவிகளை பாராட்டுவதற்கு சி தாதனூர் பகுதியில் சமுதாய கூடத்தில் சிறப்பு விழா நடைபெற்றது. இதில் குளோபல் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் நிறுவனர் பிரஷிதா, வட்டார கல்வி அலுவலர் பாரதி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை பாராட்டி ஊக்கப்படுத்தினர். இதில் தலைமை ஆசிரியர் மனோன்மணி, ஊராட்சி மன்ற தலைவி சங்குபதி, முன்னாள் தலைமை ஆசிரியர் பாலமுருகன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் விஜய் சங்கர், அர்ஜுனன், எஸ்எம்சி தலைவி மணிமேகலை, உறுப்பினர் ராஜேஸ்வரி, ஆசிரியர்கள் இளங்கோவன், திலகம், ஜோதிமாலா, கிருஷ்ணமூர்த்தி, சுதா, கற்பகவள்ளி, தமிழ்ச்செல்வி, பூர்ணிமா மற்றும் அப்பகுதி மக்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது உங்களை மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகள் 2 பேருக்குமே ஆசிரியர்கள் மூலியமா பயிற்சி கொடுக்கணும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் காத்தாடி திருவிழா இன்று துவங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஆரோவில் இசையம்பலம் பள்ளியின் சார்பில் ஆலங்குப்பம் ஏரியை சுற்றி சுமார் 1200 பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.